எப்படா புரட்டாசி மாசம் முடியும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெசிபி. 2 கப் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிடுங்க. இன்னொரு பவுல்ல தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஒன்னா சேர்த்து எடுத்து வச்சிடுங்க. பிரியாணி செய்யறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கூடவே ஹோல் மசாலாவையும் சேர்த்து சுருள வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, 2.5 கப் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க. கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து 5 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல குக் பண்ணுங்க. ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ கொதிக்கிற தண்ணியில சேர்த்து கூடவே உப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல குக் பண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிச்ச ரைஸ கொதிக்கிற சிக்கன் மசாலால சேர்த்து லைட்டா கலந்து விடுங்க. மூடி தம் போட்டு 2 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்லயும் 10 மினிட்ஸ் லோ ஃபிளேம்லயும் வச்சு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து ஓபன் பண்ணுங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.